நகர்ப்புறத்துலேயும் சரி, கிராமப்புறத்துலேயும் சரி, பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பண்ணலான்னு உத்தேசிச்சிருக்கிறவங்க உங்களை வந்து அணுகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சொன்ன எல்லா காரியத்தையும் மனசில் வச்சுட்டு எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போதே, அவங்களுடைய வாழ்க்கையில் காதல் திருமணமோ அல்லது அவங்க முயற்சினால் ஏற்படக்கூடிய திருமணமோ இல்லை இன்டர் கேஸ்ட் இன்டர்ரிலீஜியஸ் மேரேஜஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதையும் ஆலோசனை பண்ணுங்கள். இதுக்கு இந்த 7, 5, 11ங்கிற காம்பினேஷனை ஒரு தடவை செக் பண்ணுங்கள். 5 அப்படிங்கிறது இஷ்டம், 7 கலஸ்திரம், 11 லாபம். இஷ்ட கலஸ்திர லாபம் இதுக்கு வழி வைக்குதா அப்படிங்கிறத பார்த்து முன்கூட்டியே அந்த பெற்றோர்களுக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள், ஒரு சமிக்கை கொடுங்க. அவங்க பிள்ளைகளை திருத்துறதுக்கோ அல்லது வந்து ஏதோ ஒரு விதத்தில் உடன்படுறதுக்கோ இந்த ஆலோசனை மிகவும் பயன்படும். இந்த 7, 5, 11ங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே இப்போ சுவாமிஜி வந்து இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த சூரியன் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை கையில் எடுத்து அழகாக பேசுனாங்க, நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. மற்ற எல்லா கிரகத்தை போல் இல்லை, இந்த சுக்கிரன் சூரியன் கூட 6 டிகிரிக்குள்ளே போகும்போது அஸ்தங்கம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தில் பாதிக்கப்படுது, கம்பஸ்ட். இந்த அஸ்தங்கத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு கிரகம் நிச்சயமாக பலன் அளிக்கிறது இல்லை. நிறையா பேர் அஸ்தங்கதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிறது இல்லை. ரெண்டாவது, அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு பொருத்தத்தை பார்த்து நிறைவு பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி செய்யக்கூடாது. இன்றைக்கி கம்ப்யூட்டரில் நம்ம போட்டிருக்க சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து பொருத்தத்துக்காக சோல்மேட்லேயோ இல்லை கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 70-80% பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் அந்த ரிசல்ட்டை மட்டுமே ஜோதிடருக்கு போதாது. ஜோதிடர்கள் எப்போவுமே இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயத்தை பார்க்கணும். சுக்கிரன் அஸ்தங்கதமான ஜாதகம் அவ்வளோ சீக்கிரத்தில் திருமணத்துக்கு பொருந்தவே பொருந்தாது. இப்போ பையன் வீட்டுக்காரங்களோ பொன் வீட்டுக்காரங்களோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் இந்த ஒரு விஷயத்த டிகிரி சுத்தமாக பாருங்கள். ஏன்னா இது பரவாயில்லன்னு சொல்லி உள்ளே தள்ளுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கொடுமை. இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது, திருமண வாழ்க்கைக்கு பிரிவை ஏற்படுத்தும். அதனால் இதையும் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஆலய வழி பரிகாரம், வேள்வி வழி பரிகாரம்னு சொல்லிட்டு பலவிதமான பரிகாரங்கள்லாம் இருக்குது. இதில் பொதுவாக இந்த செவ்வாய் நீசம் அப்படின்னு சொல்லும்போதே திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு இந்த குரு செவ்வாய் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீச்சமோ பாதகமோ இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வழிபாடு பண்ணும்போது அது நமக்கு ஒரு நல்ல நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை உண்டு பண்ணும். இது ஆலய வழி பரிகாரத்தில் செவ்வாய்க்கும் குருவுக்குமானது. அதே போல் இந்த மாந்திக்குன்னு பிரத்யேகமாக கோயிலெல்லாம் பலது சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நம்ம பொறுத்தளவுக்கு ஜோதிடர்கள் சொல்ல வேண்டியது எல்லாரும் மறந்த ஒன்று, அவங்க முன்னோர்கள். இந்த முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒதுக்கப்பட வேண்டியவங்களாவோ பித்ரு கர்மா பண்ணி கழிச்சு விடுறவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க எல்லாருமே தெய்வங்களாக இருக்கிறாங்க, பித்ரு லோகத்தில் தெய்வங்களாக இருக்கிறாங்க. இந்த மாந்தி பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க முன்னோர்களை வழிபாடு பண்ண சொல்லுங்கள். சில சமயங்களில் அது ஒரு பெரிய சடங்காகவே இருக்குது. ஆனால் நம்ம சமுதாயத்தில் இந்து மதத்தில் மட்டும் பார்த்தோம்னா அந்த கழிச்சு விடுறதுங்கிறது ஒரு பாரமாக நினச்சிட்டு போய் செய்கிறாங்க. அப்படியான ஒரு எண்ணம் வேண்டாம். மாந்தி இருக்கிறது அதுக்கான வழிபாடு நம்ம முன்னோர்கள் தான், அவங்கள நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவுக்கு கன்னிகா சாப தோஷங்கிற ஒரு தோஷம்னு சொல்லியிருந்தோம். இதுக்கான நிவாரணம் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துர்க்கை அம்மனுக்கு அஷ்ட திரவிய அபிஷேகம்னு சொல்லக்கூடிய அபிஷேகம் பண்ணுங்க. 8 விதமான பொருட்களில் அபிஷேகம் பண்ணி அந்த கன்னியாக விளங்கக்கூடிய அந்த துர்க்கைக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அந்த அபிஷேகத்துக்கும் கேட்கல, நாங்கள் 3 தடவை பண்ணிட்டோம் 4 தடவை பண்ணிட்டோம் ஆனாலும் எங்களுக்கு அது சரியாக வரல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சூலினி துர்கா ஹோமம் பண்ணுங்க. இந்த சூலினி துர்கா ஹோமம் நல்ல வழிகாட்டும், தடை தாமதங்களெல்லாம் நீக்கி திருமணத்துக்கு நல்ல விதமாக ஒரு வழிவகுத்து கொடுக்கும். இந்த கன்னிகா சாபதோஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் நம்மளோட கேரள சம்பிரதாயத்தில் இதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. இது என்ன பண்ணும், நல்ல சரியான வயசில் கல்யாணம் ஆக வேண்டிய வயசில் எல்லா பொருத்தம், நல்ல அமைப்பு, நல்ல வரன் எல்லாம் வீடு தேடி வந்தாலும் கூட இது வேண்டான்னு சொல்லி அந்த பையனோ பொண்ணோ தன்வாயாலேயே கெடுத்துக்கிட்டு போவாங்க, காரணம் தெரியாமல். அதனால் பெற்றோர்களாக இருக்கிறவங்க, ஜோதிடராக இருக்கிறவங்க, நமக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் இந்த மாதிரியான ஒரு இணைவு இருந்ததுன்னா அவங்களுக்கு இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்க. துர்க்கையை வழிபாடு பண்ணணும்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
இது கூட இன்னும் சில பூஜைகளை எல்லாம் சேர்த்து செய்யலாம். கன்னி பெண்கள் 9 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த 9 கன்னி பெண்களுக்கு ஆடை தானமாக கொடுக்கலாம். அவங்களுக்கு வெத்தலை, பாக்கு, பழம், பூ இதெல்லாம் அவங்க கையில் கொடுத்து அவங்க கையால் ஒரு அட்சதை கூட வாங்கிக்கலாம். சுவாசினி பூஜை பண்ணலாம். இதெல்லாம் இந்த மாதிரியான தோஷங்களிலிருந்து நிவர்த்தி செஞ்சு நமக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.